வணக்கம் ஐயா, வாருங்கள். அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 26/1/26 ஐயா, அழகான நம்பர் 26/1/26 இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து சிந்தனை நேரம், தொடர்ந்து பொறிச்சொல் தினக்கவி இடம்பெற்று இன்று அறிவுக்களஞ்சியம் இன்று தவிர்க்கப்பட்டு அந்த இடத்தில் ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மோமட் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். ஆகவே அது புதன்கிழமை அறிவுக்களஞ்சியம் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம், வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிழங்கால் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் இந்த 26ஆம் தேதி எப்படி பார்த்தாலும் 26 என்று வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணாக அமைஞ்சிருக்கிறது. அதுவும் நீ திங்கட்கிழமை வளர்பறை சப்தமி முடிஞ்சு அஷ்டமி சந்திர விப்ராஜோ தரியஸ்தர சோபிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாளா இருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைக்கும் என்று ஜனகணமன அதிநாயக ஜெயஹே பாரத பாக்கியமிதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மதாதா திராவிட உஸ்ஸல பந்தா ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே என்று சொல்லி சுதந்திரம் பெற்ற நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரமாக சந்தோஷமாக மக்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் ஆன்மீக பாலம் எத்தனையாவது என்றால் 600 இந்த 612 ஐயா, 19 26 612. ரொம்ப சந்தோஷமா எல்லா கூட்டும் போது 9ஆம் வருது. இது சிறப்பாக இருக்கிறது. 612 சரி, எழுதிட்டேன். சிறப்பு, மிக்க நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பல இப்பொழுது முகநூல் எல்லாம் வருகின்றது. ஆகவே முகநூல் பக்கமாக ஃபர்ஸ்டோடியோ பக்கமாக பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். ஜெயந்தி பாலா அவர்களது கேள்வி. இனிய கால வணக்கம் திருமதி வாணி ராமநாத குருக்கள் ஐயா. தை மாத 3ஆம் பிறை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமையா அல்லது புதன்கிழமையா வந்தது என்று ஒரு முறை பார்த்து சொல்லுவீங்களா என்று கேட்டுக்கின்றேன். கையிலோட பார்த்து சொல்லி வந்தது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையா வாமா போனதையா? தை மாதம் 3ஆம் பிறை கடந்த வாரம் போன கிழமை செவ்வாயா அல்லது புதன் ஆண்டு கேட்கின்றார். அதாவது அன்னைக்கு அமாவாசை வந்தது. அமாவாசை வந்தது வாரம் 22, 20, 18ஆம் தேதி அமாவாசை வந்தது. சரிங்களா? 18 முடிஞ்சால் 19 பிரதமை, 2ஆவது துதியை, 20ஆம் தேதி துதியையும் திருதியையும். அப்ப செவ்வாய்க்கிழமை ராத்திரி தொடங்கி புதன்கிழமை வரைக்கும் இருக்கு திருதியை. போன வாரம். ஆமாமா. ஓகே. இந்த 3ஆம் பிறை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். அதுலயும் இந்த 3ஆம் பிறை பாக்குற நேரம் என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சொம்பு தண்ணியோ, ஒரு டம்ளர் தண்ணியோ அந்த சந்திரனை பார்த்து நிலத்துல விட சொல்லுவாங்க. கங்கா தேவதா அப்ப திடீரெண்டு பாக்கலையே, அப்ப காலையில கேட்டு திறக்கல பாக்குறோம். என்ன செய்யலாம்? அது ஒரு தரிசனம் தானே. தரிசனம். அப்ப அந்த நேரம் செய்யறதுக்கு அந்த நேரம் என்ன செய்யணும் கேட்டா, இந்த வேட்டியிலயோ சட்டையிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நூல் ஒன்று தொங்கும் பார்த்துருக்கீங்களா? வேட்டினாக்கா வேட்டி கரையில ஒரு நூல் இருக்கும்.
இந்த அதான். நூலை கிள்ளி இப்படி காட்டி விட வேணுமாம் இந்த சந்திரனுக்கு. ஓ! 3ஆம் படை களங்கள் இல்லாமல் நல்வாழ்க்கை அமைய வேணும்னு சொல்லி சில பேர் கையிலே பட்டு நூல் கொண்டு போவாங்க. பார்த்த உடனே போட்டுருவாங்க. போட்டுரு. ஓகே, ஓகே. நானும் பார்த்தேன்யா. காலையில கேட்டுன்னு திறக்கக்குள்ள பார்த்தது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் தெரியல. இந்த ஒரு பரிகாரம் சொல்றது. ஓகே, ஓகே. இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காப்பி தேய்ச்சி கொடுக்குற மாதிரி ம். அந்த சந்திரனுக்கு வெண்பட்டு கொடுக்கிறது. வெண்பட்டு அது ஏன் ஒரு ஐயா நூல் அது? ஒரு நூல் தான் கொடுக்கணும். ஒரு நூல் இருந்தால் ம். அந்த நூல் எத்தனையோ விதமான வேலைகளை செய்து கொடுக்குமா. ஆ. இப்ப அதுக்கு இந்த நூலைத்தான் காட்டுறது. பட்டு நூல் காட்டுறது, இல்லாட்டி உடுக்கிற உள்ள வேட்டியிலையோ சட்டையிலோ உள்ள ஒரு நூல், அது கருப்பா இருந்தால் பிள்ளையா இருந்தால் இந்த உடுப்புல உள்ள வஸ்திரத்திலே உள்ள ஒரு நூலை போடுவதாக அந்த காலத்திலிருந்து சரித்திரங்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டா. ஓகே, ஓகே. அதான் அப்ப சுக்கிரன் க்கெல்லாம் பட்டு வெள்ளையில பட்டு என்னய்யா? வெண்பட்டு 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 கலர். இன்னைக்கு பாருங்க உங்களுடைய இதுல நல்ல முத்துக்கள் நிறைய முத்தா நிறைய பூக்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆ. 2 முத்து மாலை இருக்கு, உதிரி முத்து இருக்கு, முத்துக்கள். முத்துக்களால செய்யப்பட்ட ஒரு இது. அது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. உண்மைதான். நல்லது. ஆகவே உறவுகள் இணையலாம், வரலாம். உங்கள் பக்கம் பல கேள்விகள் இருக்கும், இணைந்து கொள்ளலாம். நேற்று வந்து ரத சப்தமி சொல்றது. 7ஆம் நாள் சூரிய பகவான் தெற்கிலே இருந்து இப்ப வடக்குக்கு சஞ்சாரத்தை தொடங்கி விட்டார். உத்தராயணம். இப்ப நேற்றையிலிருந்து இந்த குளிர்கள் குறையிற மாதிரி இருக்கு. வசந்த காலம் ஆரம்பம். பூக்கள் எல்லாம் இப்ப வருது, நிலத்துக்குள்ள இருந்து அப்படி வடிச்சு வருது. விதைகள் எல்லாம். பட்சிகள், மிருகங்கள், மனிதர்கள் இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய காலம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசந்த காலமாக கொண்டாடப்படுகிறது. இங்க வட இந்தியாவில எல்லாம் இந்த வசந்தத்தை கொண்டாடும் மூலமாக இந்திரனுக்கு பூஜை செய்ய இந்திர விழான்னு ஒன்று இருக்கு. வெடியெல்லாம் கொளுத்துவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. இந்திர விழா அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க இந்திர விழா அப்படின்ட்டு. கொண்டாடி அவங்க அந்த இந்திர விழா செய்வதனாலே அந்த நாடு செழிப்பு, மக்கள் செழிப்பு, ஊர் செழிப்பு, இப்படியாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடியது. இந்திர பகவான் வசந்த காலம் தொடங்கியாச்சாலே எல்லாமே சந்தோஷம். தை பிறந்தால் வழிபடக்கு அதை வச்சுதான் சொல்லி கொண்டு வந்தவன். எது நேரம் கடந்த சனிக்கிழமை நான் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் ஐயா. அப்போ அங்கே அந்த பேக்குகள் எல்லாம் நிறைய இதுகள் எல்லாம் வச்சு தேன் மாதிரி அந்த நிறைய பொருட்களை வச்சு கட்டி கொண்டு இருந்தார். நிறைய ஒரு 200க்கு மேலே. இப்போ கேட்ட பொழுது சொன்னார்கள், தைப்பூசம் வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதற்காக யாரோ சாமியாரால் அப்படி யாரும் பாரதா ஐயா? அதுக்காக யாரோ ஜாத்திரை அப்படி வாரதா இங்க ஒரு கிழமைக்கு முதல்ல? யாரும் அந்த தைப்பூச ஊர்வலத்தில் போட்டு கிளம்பி ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு தரிசனம் செய்வார்கள். ஓகே, ஓகே. அதுதான் சொல்லி இருந்தார்களா? வசதி உள்ளவர் லண்டன், கனடா, ஆஸ்திரேலியாவில் முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தரிசனம் செய்வார். இப்ப ஊர்ல எப்படின்னு கேட்டாக்கா பாத யாத்திரைன்னு சொல்லி மதுரையில இருந்தோ திண்டுக்கல்ல இருந்தோ கிளம்பி நடந்து போற வழியில எல்லா கோயிலையும் போய் தரிசனம் செய்து கொண்டு இந்த பால் குடம் கொண்டு போவாங்க. இந்த பால் கொண்டு போற பால் கெடாம இருக்கிறதுக்கு நெல்லு போடுவார்கள். பால் குடத்துக்குள்ள நெல்லு போட்டா அந்த பால் கிடாது. தெரியாது. அப்படி சில மூலிகைகளை அதுல போட்டுட்டு இந்த பால் காவடியை கட்டி கொண்டு நடந்து 15 நாள் 20 நாள் இப்படியாக கோயிலா சென்று ஊர்ல சரி ஐயா. ஆனால் இங்கு அவர் அந்த சத்தங்களும் அன்றைக்கு நிறைய சனமாவும் இருந்தது. சத்தங்களும் தேவாரமதுகள் பாடிக்கொண்டிருந்த பொழுதுதான் சொல்லியிருந்தார். எனக்கு அது யாருன்னு காதில் விளையில. ஆனால் நிறைய பேக்ஸ் எல்லாம் திங்ஸ்கள் போட்டு பழங்கள் இந்த தேன் அப்படியெல்லாம் போட்டு சொன்னார்கள். இப்படி தைப்பூசத்துக்கு சாமிகள் யாரோ அந்த உச்சரித்தார். அப்போ இங்கே அப்படி பாத யாத்திரை எங்கேருந்து இங்கே வருவார்கள் ஐயா? அப்படி லண்டனுக்குள்ளேயே பாத யாத்திரை இருக்குதானேம்மா? வருவார்களா? வருவாள். அதாவது இப்போ
லண்டனை அந்த கோவிலை சுத்தி ஒரு 5 மைல் 6 மைல்ல உள்ள யாராவது ஒரு வசதியானவர்கள் ஆ. அப்படி கார்ல இப்ப இங்கெல்லாம் நடந்து போறதுக்குள்ள வசதிகள் இல்ல. அது சரியா கார்லாம் வேண்டாம். ஆனாலும் வாகனத்தில கோவில் வாசல்ல இறங்கி கோவில் வாசல்ல இருந்து பாத யாத்திரை செய்யணும். ஓகே. அது ஒரு கிழமைக்கு முதல்ல போன சனிக்கிழமையே ஆரம்பிச்சிட்டார்கள் ஒரு முருகன் கோயில். இப்ப கிட்டடியில வருதுதான் தைப்பூசம். இன்னைக்கு விடிய விடிய நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னீங்க முதலாம் தேதி. கார்த்திகை தொடங்கியாச்சு. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இன்னொரு 5 நாள் இருக்கு தைப்பூசம். அதான் காலையில இருந்தே ஆரம்பிக்கும் ஐயா பூசைகள். காலையில இருந்து அபிஷேகம் தாமா. பாரவங்கள் எல்லாம் பால் குடம் அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட 2 மணித்தியாலத்துல பால் காவடி சொல்லி ஆடி எங்க கோயிலுக்குள்ளதான் கோயிலுக்குள்ளேயே நிறைய ஆக்களை வச்சு பால் காவடி கட்டி ஆடி கோயிலை சுத்தி சுத்தி அடியார்கள் வருவாங்க தானே, அவங்களை கொண்டு ஒரு 3 பிரதட்சணம் செய்து அப்புறம் அவங்க சுவாமிக்கு பால் குடங்கள் நிறைய அபிஷேகம் செய்வாங்க. பால் காவடி அபிஷேகம். இப்ப நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா இப்பவே நடந்து கொண்டு லட்சமா ஆட்கள் கியூல நின்று அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. பாற்குடம் இப்ப கோயிலுக்குள்ளேயே சுத்தி வருவார்கள் ஐயா. இங்க கோயிலே சுத்தி வந்துருவாங்க. ஏன்னா இங்கே சீதோஷ்ண நிலை வித்தியாசம் தானேமா. கஷ்டப்படுத்தக்கூடாது, அடியார்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்ப கோயில கொஞ்சம் ஹீட் எல்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா காவடி ஆடி இந்த காவடி சிந்துன்னு இருக்கு. தனத்தன் தானே நந்தவனத்தில் அவன் கொண்டு வந்தான் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு வந்துமா. இப்ப கொண்டு வந்தாண்டி தோண்டி என்னையா அது? இதுதான் சொல்ற நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நம்மளோட உயிருக்கு தானே, இதைத்தான் சொல்றது நந்தவனம் என்று சொல்லக்கூடியது. இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று சொல்லப்பட்டவன் ஒண்ணுமே வசதி இல்லாதானே ஆண்டி. அவன் வேண்டிக் கொண்டானாம், இறைவனத்தில் எனக்கு குழந்தைய கொடுக்க வேணும், எனக்கு செல்வம் வேணும் சொல்லி வேண்டிக் கொண்டானாம். அப்படி வேண்டிக் கொள்ளும்போது இறைவன் நந்தவனத்தில் ஒரு அவன் நாடாளுமாய் துயவனை வேண்டி கொண்டு வந்தானோடு தோண்டின என்னது குடம். குடம் என்னது? குடம் கர்ப்பபாத்திரம். அப்ப இவனை வேண்டி கொண்டு வந்தான். அவர் கூத்தாடி இந்த குழந்தை பிறக்கிற நேரம் அவன் கஷ்டப்படுவதுதானே. அந்த கஷ்டப்பட்டுத்தானே பிரசவம் சொல்றது, கஷ்டப்பட்டுத்தானே பிரசவிக்கிறது. சுகப்பிரசவமா இருந்தாலும் கஷ்டம் வரத்தான் செய்யும். அப்படி வேண்டி கொண்டு வந்தார். கூத்தாடி போட்டு விடச்சாண்டி. அப்படிப்பட்ட அந்த உயிரை கொடுத்து வேதனைப்படுத்தி அதை ஒரு கவியாக எடுத்து பானையாக எடுத்து அதை பாடுகிறார்கள். இப்படி அதுக்கு காவடி சிந்துன்னு சொல்றது. அந்த காவடி சிந்து அவன் அடிக்கும் போதே இந்த ஆட்டம் தானா வருது. பால் காவடி, பழக்காவடி, புஷ்பக்காவடி. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா 15 அடி 20 அடிக்கு பெரிய தேர் மாதிரி செய்து அத தோள்பட்டையில தூக்கி கொண்டு போவாங்க. மலேசியா அந்த இங்கால பக்கம் மொரிசியஸ் பக்கம் எல்லாம் பெருசா கொண்டாடுறது. அதாவது சைனா காலங்கிறதான் கூட பக்தியாக செய்யறதா கேள்வி எனக்கு. நம்மாக்கு சும்மா காவடி கட்டி போட்டு தூக்குவாங்க, அப்படி இல்லை. அவங்க அதையே மூங்கில் 4 பக்கம் கட்டி அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு நடுவுல பால் குடத்தை வச்சு அதுல தாமரை பூ என்ன இதெல்லாம் கட்டி ரொம்ப காசு செலவச்சு முருகப்பெருமாவோட அருளை பக்தியால் நான் உன்னை பலகாலம் பத்தியே மா திரு புகழ் பாடி. எங்க பார்த்தாலும் இந்த தைப்பூசம் சரவண பவாய சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. இந்த முருகா என்று சொன்னாலே அதுல எல்லாரும் எல்லா தெய்வங்களும் வந்துடும். மோருகா உருக இந்த பூனா எழுத்துக்கு உடம்புல சத்து கொடுக்கும், விட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்கும். முருகு. இப்ப தைப்பூசம் என்பது முருகனின் பிறந்த நாள், ஜனன தினம். பிறந்த நாளில் அவர் பிறந்ததமா வைகாசி விசாகம். வைகாசி விசாகம். ஓகே. அப்ப இது தைப்பூசம் என்று சொல்றது இது ஒரு கொண்டாட்டம்.
கொண்டாட்டம் கொண்டாட்டம் சொல்லியாச்சாலும் இப்ப முருகனுக்கு இல்ல சொல்லப்பட்ட அதே நட்சத்திரம் முருகனுக்கு தானே கேட்கிறேன் அப்படி தைப்பூசம். ஆனா இது சரியான முறையில பார்க்க போனால் சந்திர பகவான் கடக ராசியில இருக்கிற நேரம் சந்திர பிரகாசம். பிரகாசம் சொன்னா வெளிச்சம். சந்திரமா மனசோ ஜாதகா. இந்த தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை மகாலட்சுமி. ஆனா அதே தைப்பூசத்துல எல்லா உற்சவம் நீங்க எங்க பார்த்தாலும் சரி, பங்குனி உத்திரத்தை விட ஆணி உத்திரத்தை விட மற்ற 12-11 மாசங்களை தவிர்த்து இந்த தை மாசத்திலே மகர ராசியிலே சூரிய பகவான் இருக்க, கடக ராசியிலே சந்திர பகவான் அங்க இருக்க ரொம்ப வெளிச்சம்னா மனசுல சாந்தம். அதுவும் இந்த வருஷம் மகர ராசிக்குள்ள செவ்வாய் நிற்கிறார் உச்சம் பெற்று, புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கார். இப்படி ஒரு 4-5 கிரகங்கள் அதுல இருக்க அந்த இதை சந்திர பகவான் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு செயல். இப்ப சூரியன் வர சுக்கிரன் வரையா? சுக்கிரன் எந்த கடவுள் ஐயா? சுக்கிரன் சொல்றது வந்து வீனஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்ல போனா அது வீனஸ். ஓகே சுக்கிரனா சூரியன். இப்ப இந்த கிரகங்கள்ல சூரியன் தகப்பனார், சந்திரன் தாயார், செவ்வாய் சகோதரன், புதன் தாய் மாமன், குரு வந்து மூத்த சகோதரன், சுக்கிரன் வந்து களத்திரங்கன்னா அந்த கல்யாணம் கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு அந்த யோக போகங்களை கொடுக்கறது கூட சுக்கிரன். குழந்தை இல்லாட்டி குழந்தைய கொடுக்கிறவன், வீடு வாங்கி கொடுக்கிறவன், அது அந்த சென்ட்ரல் பேங்க் மாதிரி. சனி பகவான் ஆயுள்காரன், ஆயுள விருத்தி பண்றதுக்கு சனி பகவான். ராகு கேதுக்கள் பிதுர்வம்சத்துல யாராவது இறந்து போயிருந்தா அவங்கள தோஷங்களை சுட்டி காட்டுவது இந்த ராகுவும் கேதுவும். ராகுவும் கேதுவும் 5ஆம் இடத்திலே மேஷ ராசியாக அமைஞ்சிருந்தால் மந்திர சித்தி ஏற்படும். எல்லா சாமிமாரையும் எல்லாருமே வழங்குறது இல்லதானே பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் மேஷ ராசி ஆகி இப்ப ஜாதகம் அப்படி அமைஞ்சால் உங்களை தேடி வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வணங்குவார்கள். சிலது தெய்வங்கள் நாங்க தேடி போக வேணும், சில தெய்வங்கள் எங்களை தேடி வரும். சில பேர் எத்தனை தரம் கோயிலுக்கு போனாலும் சொல்லுவாங்க, நிறைய அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் ஒன்னும் சரி வரலன்னு சொல்லுவாங்க. சில பேர் இங்கேருந்தே கும்பிடுவாங்க, வீட்டை இருந்தோடனே கும்பிடுவாங்க, அவங்களுக்கு எல்லா செல்வமும் வரும். அதுக்கு உள்ள யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு கெட்டவனா இருந்தாலும் மேஷ ராசி, கடக ராசி, மகர ராசி, விருச்சிக ராசியில் இருந்தால் அவன் பலம் கூட இந்த மந்திர சித்தியை உண்டு பண்ணி கொடுப்பான். பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்களை எல்லாம் எடுத்து கொடுப்பார். சில பேர் சொல்றாங்க தானே, உட்கார்ந்த இடக்குமே கைலாசம் சொல்றாங்க தானே. அங்க இங்க தெரிய தேவையில்லை. ஏன்னா உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் தேடி வருவாங்களானால் அது தேன்கூடு சொல்றோம் என்ன. அது போல அந்த 5ஆம் இடத்திலேயும் மேடம், கடகம், விருச்சிகம், மகர ராசியிலே ராகு பகவான் இருந்தால் சகல யோகத்தையும் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அவனை தேடி வரும். சில பேர் விளம்பரம் கொடுப்பார்கள், அதை செய்வார்கள், டிவியில போடுறாங்க, பேர் வரணும், ஒரு வருமானமும் வராது. சும்மா இரு, அது எல்லா ஜாதகத்திலும் இருக்குமா. எல்லா ஜாதகத்திலேயும் அந்த கிரக அமைப்பு தான் அவனை ராஜாவாக வைப்பது. ஐயா இப்ப இங்க ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில், அதாவது மஸ்டர்ட் இது கடுகுதான், அதுவும் பயன்படுத்தலாமா ஐயா விளக்குகளுக்கு? கடுகெண்ணெயிலாமா 5 விதமான எண்ணெய்களை கலந்து விடணும், தனியா கடுகெண்ணெய் வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டுல வந்து இந்த குஜராத்திக்காரங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், கடுகெண்ணெய் கோயிலுக்கு கொடுத்தால் தரித்திரம் நீங்கும். அப்படியா? அது விடலாமா ஐயா? இப்ப கோயிலுக்கு போய் இப்ப சிலர் வந்து இந்த எள்ளு தீபம் எல்லாம் ஏத்துறது தானே, அதுக்கு சிலர் நல்லெண்ணெய், சிலர் இதெல்லாம் இருந்தது. அப்ப ஒருவர் இதை எடுக்க நான் சொன்னேன் இல்ல நல்லெண்ணெய் தான் விடுங்கன்னு சொல்லி. ஆனா இது மஸ்டர்ட் ஆயிலும் இருந்தது கடுகெண்ணெய். அவங்க அந்த வட இந்தியாவில உள்ளவங்களுக்கு கடுகெண்ணெய் தான் அவங்க விசேஷம்.
ஆ. சாப்பிடுறதுல இருந்து தாளிக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தொட்டுத்தான் செய்வார்கள். ஓ! ஆனா நம்ம ஆட்கள் கடுகெண்ணெய், இலுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் பஞ்சதீவு. எல்லாம் 5 கூட்டு எண்ணெய்ன்னு இலங்கையில கடையிலே விக்கிறாங்க. அது எடுத்து செய்றது. ஓகே. பஞ்ச தைலம் சொல்லி போட்டு அது வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வரும். இப்ப இந்தியாவில இருந்து வர சில எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா கலந்துதான் வருது. கலந்தான ஐயா அது இப்ப நீங்க சொல்ற மாரி தான். கலப்படம் மாதிரி தான் கிடக்கும். கீழ இதெல்லாம் உறைஞ்ச மாரி ஆமா, தெரியல. ம். வியாபாரம் சொன்னாலே அதுதான். கலப்படம் தான். வியாபாரம் ம். வியாபாரம் சொல்லும் போதே கலப்படம் இல்லாம செய்ய மாட்டாங்க. கஷ்டம் தானே. ம். அதுதான் வியாபாரம். ம். இந்த எண்ணெய் வகையில அந்தந்த எண்ணெய்க்கு ஒவ்வொரு விதமான திரி போடுவாங்க. வாழைத்தண்டை திரி போடுவாங்க, தாமரை திரி போடுவாங்க. தாமரத்திரி சிலது சில அந்த குண்டு திரி. ரெண்டாவது இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குத்தானே, ஓ! அதோடைய தண்டிலேயும் திரி உண்டாக்குறாங்க. ஓ! மற்ற அந்த அது குண்டு திரி வந்து என்று சொல்லி இருக்கும் ஐயா. ஆமா, அதுவும் விக்கிறாங்க. குண்டு திரி. அது நல்லா அப்புறம் எரியும் அது. இந்த யாழ்ப்பாணத்துல பெரிய மரமா இருக்கும், தண்டு தண்டா இருக்கும், பூள மரமா இருக்கும், வாழைப்பழம் மாதிரி தொங்கும். அது ஓ! ஒரு பஞ்சு, பூள பஞ்சு சொல்றது. ஓ! ஓ! அதுதான் தலவாணிக்கெல்லாம் அதுதான் அந்த காலத்துல அடைச்சு கொண்டு இருந்தாங்க. அது சீப்பா கிடைக்கும் உண்டு. போடுறது. அதிலேயும் தெரிவு செய்து போடுவார்கள். ஆ, ஆ, ஆமா, ஆ. நூல் திரி, பஞ்சு திரி, தாமரை திரி, வாழைத்தண்டு திரி. ஆனா பஞ்சு திரி ஐயா நீங்கள் சொல்றது போல அது அந்த ஒரு இதா எரிஞ்சு கொண்டிருக்கும். இந்த உடனே அந்த கரி விதண்டம். அதை விட அதாவது நூல் திரி சரியா திரிக்கிறது. இருக்கும். திரிக்கிறது. நூல் திரி நீண்ட நேரம் எரியும். இது பஞ்சு திரி அந்த என்ன சொல்றது விளாசி எரியும் விளக்கு. பஞ்சத்திரி வந்து சுடர் விடாது. சுடர் விடும் ஐயா. ஆனா உடனே அந்த இதண்டுது ஐயா. புகை கூட வரும் விளக்குல. அதுதான் திரி கொஞ்சமா போடணும். ம், ம். சில திரிகள் வந்து ஆ, விளக்கு வச்சாலே வெளிச்சமா இருக்கும். ஆ. இது ஒரிஜினல் பஞ்சு, ஆனா கலர் போட்டுருக்கு. ஆ, 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 இது சில பேர் இந்த செவ்வாய் வீட்டுல ஆ. வெள்ளை இதை விட இதை போடுறது. இந்த நூல் கிடைக்கும் கடைகள்ல பாருங்க. இது நல்ல ஒரிஜினல் பஞ்சு. நல்லமையா கலர் நூல் போடுறது. கலர் நூல் போடலாம். இது 7 கலர் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்கும், ஆ, கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், ஆ. அப்புறம் கொஞ்சம் பச்சையா இருக்கும், அப்புறம் சித்திரவர்ணமா இருக்கும். வானவில் கலர். இதுல ஆ, இந்த நூல் பந்து வாங்கிட்டீங்கன்னா ஆ, இதை இப்படியே ஆ. எங்கட ஒரு மூணு விரல் அடைக்கலாம். இந்த அளவுல வெட்டிட்டு விளக்கு போட்டா சுடரும் வராது, நின்றெரியும், ஆ. புகையும் வராது வீட்டுக்கு. கடையில் இருக்குமா அது? கடைகள் அந்த நூல் பந்து கடை அங்க வச்சிருப்பாங்க. ஆனா திரி கலர் நூல்னு நூல் வச்சிருப்பாங்க. போடலாம்னு சொல்றேன். நாங்க வெள்ளை தானே இதைத்தான் போட்டு அந்த பண்ணிட்டு. கும்பாபிஷேகத்துக்கு கும்பத்துக்கு நூல் சுத்துறது. ஆனா இப்படி திக்கா இருக்காதையா. இதுல ஒன்று வச்சா காணுமா? திக்கால இருக்குது. இவ்வளவுதானே அம்மா. இல்ல ஒன்று எடுக்கணுமா 2 எடுக்கணுமா அது? உண்டெடுத்தா போதும். ஒன்று எடுத்தா காணும். கொஞ்சம் மேல உண்டெடுத்தா எடுங்க. நீங்க கொஞ்சம் மேல உயர்த்துங்க உங்களோட கேமராவை. மினி விளக்கு வந்து மின்னி எரியதானே விளக்கு. சரி. ஓகே, ஓகே. ஆ. பெருசா எரிஞ்சா தீவட்டி. ஓ, ஓ, ஓ. கிருஷ்ணா ஐயாவை வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம், காலை வணக்கம். வாங்கோ. ரமண்ணாக்கு வணக்கம். வாங்கோ. நாங்க வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். திரி பற்றி பேசுகிறோம். திரிகள் திரி பற்றி. ம். திரி நீங்கள் எந்த திரி உங்கள் வீட்டில் பயன்படுத்துவது? நாங்க கடையில வாங்கி விற்கிறாங்களோ அதுதான். ஆனா இல்ல கடையில தான் எந்த திரி பல திரிகள் இருக்குல்ல. நூல் திரி அது சரி, இருக்கு, பஞ்சு திரி இருக்கு, குண்டு திரி இருக்கு. அப்படி நூல் நிறைய தான், பஞ்சு இல்ல. பஞ்சும் வச்சிருக்கிறது, வாணி பஞ்சம் சுட்டு வைக்கிறது. இதுதான் நூல் தான் வெள்ளத்திரி சொல்றது. இந்த வாங்க இதான் நாங்க வச்சிருக்கிறோம். வெள்ளத்திரி. வெள்ளை திரி. ஓகே. ஆனா இது எனக்கு முந்தி சொல்றவ இந்த தாமரை தண்டுல இருந்து அந்த நேர் எடுத்து திரி செய்யணும். சரி, ஐயா அங்க வச்சிருக்கிறார் ஒரு நூல் கட்டு. கலர் திரியும் ஐயா சொல்றார் வைக்கலாமன்ட்டு. ஆமா, இது வந்து ஆ, இப்படி இந்த இதுல எடுத்து போட்டோமா ஒரு நூல் எடுக்கும்போது 7 விதமான கலர் இருக்குது. ரெயின்போ கலர் சொல்றாங்க தானே. ஆனா நாங்க ஒரு நாள் அந்த வெள்ளை பயன்படுத்தியா கலர் வைக்கலாமோன்ட்டு நினைச்சு போட்டு வைக்கிறது இல்லை. அதாவது ஆ, விளக்குக்கு வந்து வெள்ளத்திரி தான் சொல்லி இருக்கு. ஆனாலும் இந்த தீபமங்கல ஜோதி நமோ நம.
இந்த ஒரிஜினல் பஞ்சில இது ஒன்று செய்யறதுனாலே சுடர் விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது தீபமங்கல ஜோதி நமோனம். அப்ப இந்த சிறப்பும் இருக்கிறதுனாலே இந்த துர்க்கை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தோஷம். இறைவனை எந்த வழியிலையும் கும்பிடலாம். ஆனாலும் இந்த கலர் இருக்கு தானே, இப்ப கருப்பு கலர் சொல்லும் போது ஐயப்ப சுவாமிக்கு போட்டு கொண்டு போறாங்க. அப்ப அவங்கள பார்க்கும்போது திருட்டு உள்ளவர்களுக்கு மனசுல கவலைப்படும், ஒதுங்கி இருப்பாங்க. இந்த கலர் சிகப்பு, இந்த தைப்பூசத்துக்கெல்லாம் சிகப்பு மஞ்சள் போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களை கண்டா ஒதுங்கி இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு விதத்தை காட்டும். மேல்மருவத்தூருக்கு போனீங்களா ஒரே சிகப்பா இருக்கும். அங்க விரதம் இருந்து மாலை போட்டவங்களை கண்டா ஒதுங்கி இருப்பாங்க. தொட்டு திருட்டுப்படாம இருக்கவங்களும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு பக்தி. தொடர்ந்து பேசுவோம் வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். இன்றைக்கு 6/1/2 612வது வாரமாக இருக்கிறது. இதை கலந்து கொண்டு சிறப்பிக்கும் எல்லாருக்கும் தான் இந்த 612வது வார வாழ்த்துக்கள். நாம வஜ்ராவை கூட்டிக் கொள்ளும் வந்து நிக்கிறா. வஜிதா வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்களுக்கும் வாழைச்சேரி ஓட்டமாவடி. வாழைச்சேரி எங்களோட மாப்பிள்ள. நீங்க ஓட்டமாடி ஒரு வாழைச்சேரி. 3 கிலோமீட்டர் தூரங்கள். அவ்வளவு தூரம் இல்லை. அதாவது ஏத்தை முறைக்கினாலே அங்கே எல்லாமே அப்படியே மாறிடும். நாங்கள் இல்லை, ஒரு ஏத்தம் இருக்கு இறங்கினா ஃபுல்லாக ஓட்டமாடி ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் அப்படியே ஃபுல்லாகவே கிழக்கு மாநிலத்தில் மட்டக்கிழப்பு என்ற அந்த ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அங்கே இருந்து நீங்க அங்கே போயிருக்கின்றீர்களா? நான் இலங்கையில் போகாத ஊரே இல்லை. இந்த ஆங்கிலேயர்கள் கட்டிய பாலம் தான் எங்களோட ஊரை வர வைக்கின்றது. அந்த பாலம் இறங்கினா அப்புறம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துடும். அப்படியே ஓட்டமாடி தான் மேடம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணி உங்களுக்கு வணக்கம். வணக்கம். என்னோட கேள்வி ஐயா, நான் ஒரு இடத்துல பார்த்திருந்தேன். எனக்கு எந்த சாமின்னு தெரியாது. அந்த சாமிக்கு அவங்க படைத்திருந்தார்கள். படைத்திருக்கும் பொழுது அதுல மதுபானமும் இந்த சுருட்டும் வைத்திருந்தார்கள். அப்ப எனக்கு கேட்டதுக்கு அவங்க விளக்கம் சொல்லல. அப்ப ஒரு சாமி தானே, அது ரெண்டும் எதற்காக? அது ரெண்டும் உண்மையில உடலுக்கு ஆரோக்கியமானது அல்ல, அது 2 பொருளும். அதை ஏன் வைத்திருந்தார்கள் சாமிக்கு? அப்ப இந்து சமயத்துல மச்சம் எடுக்க மாட்டாங்க, நல்லா துப்புரவாகத்தான் அந்த ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் இந்த 2 சாமானையும் வைத்தார்கள்? அப்படி ஒரு கேள்வி என்ற மனதுக்குள்ள, எனது கேள்வி இது. மற்றவரை நான் மார்க்கத்தை குறை சொல்லவில்லை, எனது கேள்வி இது. அது 2ம் எப்படி உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத பொருட்கள், அதை ஏன் வைத்திருந்தார்கள்? வீட்டுல பாத்தீங்களா, வீடியோல பாத்தீங்களா? இல்ல, வீட்டுல கடவுளுக்கு படைக்கும் பொழுது இது 2 வச்சார்கள். கடவுளா அல்லது அவர்கள் பெற்றோர்களுக்கு? அப்படியாப்பா? ஒரு சாமி, ஒரு கருப்பு நிறத்துல ஒரு சாமி, எனக்கு அதோட பேரு. அவர்கள் என்ன பூசை என்று சொன்னார்கள்? அது பூசை தானே உங்களை அழைச்சிருப்பார்கள் இல்லையோ? சொல்லுவாங்கம்மா. அதாவது காவல் தெய்வங்கள் சொல்லிட்டு இருக்கு உலகத்துல. சில மதங்களுக்குள்ள காவல் தெய்வம் இருக்கு. அது மாடா சாமியா இருக்கும், கருப்பு சாமியா இருக்கும், குட்டி சாத்தானா இருக்கும், மதுரை வீரனா இருக்கும், பேச்சியா இருக்கும். இப்படின்னு ஒரு தெய்வங்கள் இந்த காவல் தெய்வமாக வச்சு கும்பிடுறவங்க. அப்ப அந்த காவல் தெய்வத்துக்கு அவங்க மதுபானம் வைப்பார்கள். ஆடு மாடு இதுகளை எல்லாம் வெட்டி அவங்க படைக்கிறது. அது சைவ தெய்வங்களுக்கு சைவ வழிபாடும், இது அகோரமான தெய்வங்களுக்கு அவங்க இந்த அகோர இதெல்லாம் வச்சு படைப்பார்கள். அதுதான் இப்ப எங்க ஆலயத்துக்குள்ள அப்படியெல்லாம் செய்ய முடியாததுனாலதான் பூசணிக்காய் வெட்டி தேசிக்காய் வெட்டி, இந்த மாம்சத்துக்கு சமமானதான சொல்லப்பட்டதுதான் பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் உள்ள வெட்டி குங்குமத்தை தடவும் போது யானையுடைய இரத்தமாகவும், பசுமாடுடைய இரத்தமாகவும், அப்புறம் மனுஷனுடைய இரத்தமாகவும்
இந்த செவியாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டுடைய ரத்தமாகவும் கோழியுடைய ரத்தமாகவும் பஞ்சப்பிரேதா சராசீன பஞ்சபிரம்ம இப்படியாக வழிபடுவார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் மதத்துக்கு உள்ள பாருங்க, கிரகப்பிரவேசம்னா அவங்க மாடு வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய நான் பார்த்துருக்கேன் இலங்கையில பெரிய பணக்காரர்கள் கிரகப்பிரவேசம் செய்யும் போது பசுமாலை வெட்டி அந்த ரத்தத்தை வீட்டை எல்லாம் இது பண்ணி சமைச்சு இதெல்லாம் அகோரங்கள். அகோரங்கள்னா வீட்டுக்குள்ள ரத்தம் எடுக்கும், வீட்டுக்குள்ள ரத்தம் எடுக்கிறது. நாங்க இந்த ஹஜ்ஜி பெருநாளையில அந்த அது ஒரு சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இப்ராஹிம் நபி அவங்களோட இஸ்மாயில் அலை அவங்கள அந்த மகனை கூட்டிட்டு போய் வெட்டுறதுக்கு பலி கொடுக்கும்போது இறைவன் வாக்குறுதி கொடுத்தவர் ஆடு ஒட்ட மாடுகளை வெட்டலாம்னு, அதை குர்பான் என்று சொல்ற. அதை நாங்கள் வருடத்தில் ஒருக்காதான் நம்ம வெட்டுறோம். வீட்டு குடி போகும்போது நாங்க அப்படி வெட்டி ரத்தம் கொண்டு போறது இல்லை, அது தவறாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அந்த வருடத்துல ஒருக்கா நாங்க குர்பான் என்று சொல்லிக் கொள்வோம். அதை வீட்டு வளவுக்குள்ளதான் நாங்க வெட்டுவோம். இப்ப மக்காவுக்கு போறாங்க, மக்காவில் வெட்டி கொள்வார்கள். வீட்டுல இடம் இல்லை, நாங்க அந்த மடுவம் என்று சொல்லுவாங்க, அந்த இடத்துலயும் வெட்டுறது அவங்க எப்படி வெட்டுறாங்கன்னு தெரியாது. அதனால வீட்டுக்குள்ள பின் வளவுகள்ல அதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த முறைப்படி செய்து கொள்வார்கள். வீட்டுக்குள்ள ரத்தம் எல்லாம் எடுக்கிறது இல்லை, அந்த இறைச்சி வேலைகளுக்கு கொடுக்கும் பங்குக்கு, அவ்வளவுதான். வெளியில வச்சு வெட்டினாலும் அது வீட்டுக்காக தானே பிரார்த்தனை இல்லையா? வீட்டுக்கான பிரார்த்தனை இல்ல. அதாவது வீடு என்பது எட்டு கட்டங்களை கொண்டதுதான் ஒரு வீடு. ஒரு 4 கம்பங்களை வச்சு கொண்டு வீடு சொல்ல முடியாது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மாறி இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசானம். ஈசானம் சொல்றதுதான் இந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்றாங்க. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு. இந்த வடகிழக்குல தான் பைரவர் இடம். எந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா வடகிழக்குல தான் பைரவர். அப்படிப்பட்ட பைரவருக்கு வேண்டித்தான் பூசணிக்காய் வெட்டுறது. இப்போ தற்காலம், முந்தி காலத்துல எல்லாம் அவங்க மாம்சங்கள் எல்லாம் படிச்சாங்க, அதெல்லாம் மாறி மாறி இப்ப பூசணிக்காய், தேசிக்காய், தேங்காய் உடைத்தல கொண்டு வச்சிருக்காங்க. இந்த உயிருக்கும் தேங்காய்க்கும் ஈக்குவலான பலனை கொடுக்கும், மாற்றம் ஒன்றும் இல்லை. நன்றி, உங்களோட விளக்கத்துக்கு தெரியாவடியா கேட்டுக்கொண்டேன். நன்றி. நான் நன்றி சொல்லணும். ஏன்னாட்டா இதெல்லாம் சரங்களுக்கு நாங்கள் இந்த லண்டன் டவுன் ஆன்மீக பாலத்துல இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது இது பல பேருடைய காதிலேயே போய் விழும், அதனால அவங்களும் நன்மை அடைவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி அம்மா. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு கேள்வியோடு வருகின்றேன். மற்றவர்கள் ஐயா சொன்னது இந்த அகோரி என்றவர்கள் அதாவது இறை வழிபாடு தான ஒழிய, ஆனால் அவர்களுடைய வழிபாடெல்லாம் இந்த இந்து சமயம் சார்ந்து இல்லாத ஒரு கொடூரமான விஷயமும் நிறையவே இருக்கும். அதாவது அகோரிகள்னு சொல்ல, அவங்க களத்துல எல்லாம் இந்த எலும்புகளும் தலை மண்டோடுகள்லாம் போட்டுட்டால் ருத்ராட்சத்துக்கு போல மண்ணோடெல்லாம் போட்டுருக்கும். ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம் அவர்கள் வழிபாடு முறை தான் நீங்கள் சொன்ன முறை. அவர்கள் இந்து சமயத்துடைய நிறைய விஷயங்களை அவர் கடைப்பிடிப்பதில்லை. அவர்களுடைய வழிபாடே வேறையா இருக்கும். அவர் நீங்க சொன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பிராமணர்கள் ஒன்றும் செய்யறதில்லை. அது வேறு, அவர் அகோரைகளுக்குன்னு சொல்லி தனியாக இருக்கிறார்கள். அது வித்தியாசமான ஒரு சமூகமாக இருக்கிறது. ஸோ நீங்க சொன்னது நடக்கிறது இல்லையென்று இல்லை, ஆனால் அது வித்தியாசமான ஒரு சமூகத்தினுடைய வழிபாட்டு முறை. அப்ப அதுக்கு அதை வீட்டுல செய்யறதுக்கான காரணம் ஏதாவது சைத்தான்? வீட்டுல யாருமே செய்யற அகோரி வழிபாடு எதுவுமே வீட்டுல செய்யறது இல்லை. அதை சில பேர் விஷயம் தெரியாம செய்யறாங்களோ தெரியவில்லை. ஓகே, அவங்க வீட்டுலதான் அழைத்திருந்தார்கள். இங்குதான் நெதர்லாந்து நாட்டில் தான். இல்ல, அதான் சில விட இப்ப புதுசு புதுசாலாம் கண்டுபிடிப்பாங்க நிறைய. அப்படி கண்டுபிடிச்சு செய்யறதா இருக்கட்டும். அகோரி வழிபாடுகள் எல்லாமே அவர்கள் வீட்டுக்குள்ள செய்யறது இல்லை. அது எதுவுமே இப்ப ஐயா சொன்ன காவல் தெய்வம்ன்றது அவங்க காவல் தெய்வம்ன்றதால அவங்கள குஷிப்படுத்தணும்னு சொல்லி அப்படியான சில வித்தியாசமான வழிபாடுகள் வச்சிருக்காங்க. சைவ சமயத்துக்குள்ள எப்பவுமே இருந்தது இல்லை. அது தெரியாமல் இல்லை, அது வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை. அது இப்ப வேற மாதிரி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாரு. இப்ப வேற யாரும் இல்லாததும் இல்லை, பொய்யும் இல்லை, இருக்குது. ஆனால் அது வேறொரு வழிபாட்டு முறை. அது சைவ சமயத்துக்குள்ள சைவ சமயம் பல பிரிவுகளா இருந்ததை போல அகோரிகள் சொல்லி நீங்க பல திரைப்படங்களை கூட பார்க்கலாம். அகோரிகள் சொல்லி வருவார்கள். அவர்களுடைய வேத மந்திரமே வித்தியாசமா இருக்கும். காசியில ஒரு கூட்டம் இருக்கு அகோரின்னு.
இந்த சவத்தை கொண்டு போயிட்டு எரிஞ்சு நல்லா அது வெந்து வார நேரம் இந்த தொடைய கடிச்சு தின்னுவாங்க அவங்க அகோரி. அதுக்கு அவங்க மதுபானம் எல்லாம் பாவிப்பாங்க, கஞ்சா அப்படி சொல்லப்பட்ட சில புகை வகையெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தன்னை மறந்து அந்த மாம்சத்தை சாப்பிடுவார்கள். சவம் சிவமாக மாறுகிறதா அவங்க சொல்றாங்க. சவம் என்பதை சிவமாக வருவதனாலே சுடுகாட்டிலே உள்ள சிவபெருமானுடைய பிரசாதமாக அவங்க ஏற்றுக்கொண்டு அதை உண்ணுகிறார்கள். அம்மா இந்த இப்படி ஒன்று கேள்விப்பட்டேன் ஐயா. இந்த வைரவர் என்று சொல்லக்கொண்ட ஒரு சாமி இருக்கிறாகும். அவர் அந்த நாயோட தான் அவர் வருவதாகவும் அந்த அப்படி ஒன்று நான் ஊரில் இருக்கும்போது, நான் ஒரு அளவான வயது இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த அப்படி வீடுகளை பாதுகாப்பார் என்று சொல்லி அவர் அதிகமாக அந்த நாய் தான் அவர வாகனமாக இருக்கும் என்றும் அது உண்மையா? அப்படியா? வைரவருக்கு வாகனம் அம்மா நாய் தான். சுடவாகனாய வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ பைரவ. அது வைரவரா இருந்தாலும் அவரு சாந்தமூர்த்தி சுத்த சைவமாக வடமாலை போட்டு பூசணிக்காய் வெட்டி தேங்காய் வெட்டி வழிபாடு செய்வாங்க. அதோடையும் அவர் சர்மா சொன்ன மாதிரி அகோரியாக வைரவரையும் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட சாமி இல்லையா? அது சாமிதான். ஆனா ரூபம் மாறும். பவர் வோல்டேஜ் கூடி போகும். ஓகே, நன்றி ஐயா உங்களோட அருமையான விளக்கத்துக்கு. இப்படி தெரிந்து கொள்வதில் ஒன்றும் இல்லதான் ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தகவல் இப்படி வரும்போது இந்த சக்ரிஃபைஸ் சொல்றாங்க, உயிரை தியாகம் செய் சொல்றாங்க. என்ன உயிரை தியாகம்? அப்ப நாங்கள் எங்களோட உயிரை தியாகம் செய்ய முடியாமல் அந்த வனவிலங்குகளை தியாகம் செய்ய வைக்கிறது. உலங்குதாம்மா. அதுதான். நன்றியா. நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சர்மாவோட கருத்து ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்றீங்க நீங்க. இல்ல, இந்த சர்மான சொன்னதை நான் இந்த பார்த்திருக்கின்றேன். எனக்கு ஒரு ஆசை, எல்லா சமயங்களையும் தெரிந்து கொள்ள வேணும் என்று ஒரு ஆசை இருக்குது. மற்றபடி எல்லாத்திலையும் வைக்கிற தெளிவான விளக்கம் வேணும். சிலவங்களுக்கு தெரியாது. எங்கட மார்க்கத்திலேயே நிறைய விளக்கங்கள் இருக்கும். நாங்க அந்த கடைபிடிக்கிறார்கள் கேட்டா தெரியான்னு சொல்லுவார்கள். தேடி இன்னொரு கேட்கும் போதுதான் அதுல தெளிவான விளக்கம். உங்களோட மதத்திலேயும் ஆடு மாடு வெட்டாலும் இந்த குரானோ என்ன ஓதித்தானே நீங்க வெட்டுறீங்க, புனிதமாக்கி கொண்டுதானே. அது இந்த நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். வெளி சமூகங்களுக்கு அது தெரியாது. என்னன்னு சொன்னா, செத்த உணவுகளையும் ரத்தம் வெளியாகாத உணவுகளையும் நாங்க சாப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கூரான ஆயுதங்களாக இந்த கழுத்துல வெட்டும் பொழுதோ அது நாங்க ஒன்றுமே சொல்றோம்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை வெட்டும் பொழுது அந்த ரத்தங்கள் கழுத்துல அந்த நரம்பு அறப்பட ஒரு கழுத்துல வெட்டுனா அந்த ரத்தங்கள் எல்லாம் வெளியாகுது. உடம்புக்குள்ள ரத்தம் இருந்தா கூடாது சொல்லப்படுகிறது. அதை தவிர ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே ஓதுறல்ல. நாங்க சாப்பிடும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் படிக்கிற காலத்துல என் மாஸ்டர் சொல்லி கொடுப்பார், எல்லா உயிர்களையும் கொல்லுவாங்க. ஆனால் இந்த சொல்ற நேரம் சொல்லுவாங்க, அல்லாஹ் படிச்ச ஆடு, கொல்லம் படிச்ச கத்தி, லாகு இல்லல்ல, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இறைவனால கொடுக்கப்பட்டதை நான் உனக்கு இல்ல. அந்த எல்லா மார்க்கங்களும் பிள்ளையாக மற்றவர்கள் மற்ற சமூகத்திட போதிக்கப்படுகிறது. அது சரியான அதுதான். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப பஜிதா முகமது, நீங்கள் இந்த கோழி ஆடு அறுக்கிறது மாடு அறுக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஒரு இல்லாம ஒரு நம்பிக்கை. இப்ப நாங்க பார்த்திருக்கிறேன். என்னென்று சொன்னால், எங்கள் வீடுகள்ல ஹஜ் பெருநாள் வருதுதானே, இறுதி ஹஜ் மக்காவுக்கு போற டைம்ல வீடுகள்ல பார்த்திருக்கேன். ஏன்னு சொன்னால் ஜியா அக்கா கூட எங்க வீட்டுல பார்த்திருக்கிறார். இந்த பாகமூத்தில் இருக்கிற ஜியா அக்கா, செல்வி அக்கா கூட பார்த்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு வரல, அதுக்கு வெளியாட்கள் வருவார்கள். நாங்கள் வீட்டு பகுதியில அழகாக செய்து மாடு தான் அறுப்போம், அதை கொடுப்பதற்கான. இப்ப 3 லட்சம் 4 லட்சம் போகிறது மாடுகள். ஆடு பார்த்துருக்கிறேன். எனக்கு இப்ப நான் கண்டியில் இருந்த காலங்கள்ல இதே மாதிரி இஸ்லாமிய நண்பர் நிறைய இருந்தாரு. அப்புறம் அதை பார்க்கணும், என்ன செய்யறீங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஆடு அறுக்கும் போது போய் பக்கத்துல நின்று கழுத்தை வெட்டி அவருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி. அதுக்கு என்னன்னு சொன்னா, இங்க பாருங்க, நாங்க உடுப்பு போடும்போது வெளியால போகும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விளக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம்
பாதுகாவல் தேடுகின்றேன் சைத்தாண்ட. அது நாங்க எல்லா விடயத்துக்கும் சொல்லுவோம். ஒரு தண்ணி குடிக்கக்குள்ள, சாப்பிடக்குள்ள, இருக்கக்குள்ள, ஒரு கணவன் மனைவி சேரக்குள்ள, எல்லா இடத்துலையும் அதை சொல்லுவோம். அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். என்ன விடயத்துக்கும் ஒரு சப்பாத்து போடக்குள்ள, உடுப்ப கூட, அதே போல பிரயாணம் செய்யக்குள்ள நாங்க பிரயாண துவா இருக்கு, வாகனத்துல ஏறும் ஒரு துவா, எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு இது படிக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு ஆள் பிரயாணத்தை விட்டு வெளியால போகக்குள்ள பிராமன் இல்லா என்று சொல்லுவோம். அதே போல ஒரு ஆள் ஒரு பொருளை தந்தா ஜஸாக்கல்லா ஹைரா, அதுக்கு அவர் முபாரக்கல்லா ஹைரான்னு சொல்லுவார். உங்களுக்கு முறைவன் அந்த நன்றியை சொல்ல வேண்டும். அது அரபு மொழியோட சேர்ந்து எங்களுக்கு பயிற்சிக்கப்படுகிறது. கருத்துக்களை தெரிந்து சொல்லுகின்றோம். அப்ப எல்லா விடயத்துக்கும் சொல்லப்படுகிறது. அதே போல வேற மார்க்கங்கள்லையும் இருக்கும். அதுதான் சமஸ்கிருதம் என்பது நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அந்த பின்பு அந்த ரத்தத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு வர எல்லாம் நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பார்த்துருப்பேன் இருந்து கேட்பாங்க, நீ எப்படி பார்த்தேன்னு சொல்லி. நான் அதை விஷயமா பார்க்கணும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிக நன்றி. தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வாணிமோகன் அவர்களே, நான் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்கண்ணா ஐயா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க ஐயா. சொல்லுவோம். வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பரங்குன்றம், மனுஷனா பிறந்தா திருப்பரங்குன்றம் போய் ஒரு நாள் தங்கணும். நவக்கிரகம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பரிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க ஆத்மாவுதான் லிங்கம், ஆத்ம லிங்கம்னு பேரு அந்த சுவாமி. அப்படியே புழுங்கரிசி சாப்பாடு அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. ஆவி உடையார் ஆவுடையார், நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார். அம்பிகை பேரு யோகாம்பிகைன்னு பேரு. பீடம் மட்டும்தான் இருக்கும், அங்க அம்பாள் கிடையாது. மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில், அவர் சொல்றார், உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினார். எந்த கோயில்ல? திருவாரூர் கோயிலா, சிதம்பரமா? இல்ல, திருப்பரந்துரை கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கணும். திருப்பரந்துரையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ஐயா. அதாவது திருவாசகத்திலே மாணிக்க வாசகருக்கு ஒரே அருளை கொடுத்தவர் திருப்பரந்துரையுரை சிவபெருமானேன்னு பாடுறார். அங்க சிவலிங்கம் கிடையாது, ஆவுடையாள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆவுடையாளுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய கருங்கல்லாலே ஒரு பெரிய மேசை ஒன்று அமைச்சிருப்பாங்க. சமைச்சு கொண்டு போய் அதுல சுட சுட கொட்டுவார்கள் எல்லாத்தையும். அந்த ஆவியைத்தான் சிவனாக பூஜித்து அங்க அதாவது ஆத்மலிங்கமாக பூஜிக்கிற லிங்கம் தான் அங்க நான் போய் பார்த்திருக்கிறேன் ஐயா. எனக்கு போன மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த கோயில் கட்டுற மாதிரி நீ யாருமே ஒரு கோயில் பார்த்து கட்ட முடியாது. அது இறைவனாலே கட்டப்படும். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானேன்னு சொல்றாரு. என்னை ஆட்கொண்டு, அதாவது மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட எம்பெருமான். அது அந்த கோயிலுக்குள்ள போனாலேயா உடம்பெல்லாம் அப்படி இதா இருக்கு. ரொம்ப சிவபெருமானுடைய தத்துவார்த்தமான. எங்க இருக்க திருப்பெருந்துறைன்றது? தமிழ்நாட்டுல இந்த பக்கம் நான் திருப்பெருந்துறையை அநேகமாக நான் நினைக்கிறேன் மதுரையெல்லாம் தாண்டி போகணும். திருப்பெருந்துறையுரை சிவபெருமான அவர் தான் அவருக்கு உபதேசம் பண்ணி இந்த திருவாசகத்தில் அமைச்சிவாய வாழ்கன்னு எடுத்து கொடுக்குறார். இவர் அதை தொடர்ந்து சொல்ல அவரே தன்னுடைய கையாலே எழுதி கொண்டதுதான் திருவாசகம் சிவபெருமான். அது திருப்பரந்துறையை பற்றி தெரியாது, இன்றைக்கு தெரியக்கூடியதாக இருந்திருக்கும். நானும் இன்றைத்தான் நேற்று பார்க்கும்போது புதிய விடயமாக இருந்தது. புதிய விடயமாக இருந்தது. இரண்டாவது வேறு சன்னிதானங்கள் இல்லை, நவகிரகம் இல்லை அப்படின்றது அப்படி ஒரு ஆலயத்தை நான் பார்த்தது இல்லை. அதனால தான் பகிர்ந்து கொள்வோம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, அதான் பாட்டு பாருங்க. ஏகம்பம் ஆய் நின்றாய் நீ, அதுல எல்லாமே அவள் தான். சிவபெருமான் தான், பிள்ளையார் தான், அம்பாள் தான், சிவகாம சுந்தரி அம்பாள் சமேதன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மத்தியானம் பூசை, மத்தியானம் 12 மணிக்கு அந்த பூசையை பார்க்க போனாலே மண்டபம் நிறைஞ்சிருக்கும் பக்தர்கள் கூட்டம். அப்ப அந்த சாதத்தை கொண்டு மண்டபத்துல போட்டு அந்த ஆவி வந்தது பின்புதான் பூஜை நடக்குமா ஐயா? அதுதான் பஞ்சாலாத்தி எல்லாம் காட்டுவாங்க, அடுக்கு தீபம் காட்டுவாங்க, எல்லாம் முடிய மறுபடியும் இந்த நமச்சிவாய வாழ்க நாளந்தாழ்வாங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாழ்வாங்க. கண்ணு இமைக்கிறதுதான். அந்த நேரம் கூட உன்னுடைய எண்ணங்கள் என் மனசுல மாறக்கூடாது என்பது
நல்ல தகவலா வளர்ந்தீங்க, சந்தோஷம். அப்ப சாதம் தான் படைக்க வேணும் என்னையா? சாதம் தான் சாதம் ஆ. அண்டா அண்டாவா கொண்டு சமைச்சு கொட்டுவார்களம்மா. ஆ. படைக்கிறது சொல்றாங்க ஓ. நம்மள படைக்கிறதுனாக்கா கரண்டியால தானே அள்ளி வைப்பாங்க. அப்படி இல்லை, அந்த இந்த மேசமாரிக்கிற கடுங்கல்லுல அண்டா அண்டாவா கொண்டு கொட்டுவாரு. போட்டுவாரு. ஆ. அதுலயே சாம்பார் ஒரு பக்கம், பருப்பு ஒரு பக்கம். அதுதான் சொல்றது, இந்த திருவாதிரை 10ஆம் நாள் மத்தியானம் சாமி தூக்கி வந்த உடனே சாமிக்கு முன்னுக்கு, நடராஜ பெருமானுக்கு முன்னுக்கு அன்னப்பாவாடைன்னு எல்லா பதார்த்தங்களையும் கொண்டு கொட்டி போட்டு அதுக்கு பேர் அன்னப்பாவாடை. அன்னப்பாவாடை. ம். இதெல்லாம் தரிசிக்க வேணும். ஒவ்வொரு கோயில நடக்கிற திருவாதிரை மார்கழியில் 10 நாளும் திருவாதிரை ஒரு நாள் வந்து பார்க்கணுமாமா. இது நாங்க காலையில போனோம்னு திருப்பள்ளி வச்சோ திருவம்பா முடிஞ்சோடனே கொடுக்குற பிரசாதமும் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு நாங்க வந்துடுறோம் தானே. அதுக்கு பிறகு நடக்கிற இதை பாக்கணும். அதாவது சில இடத்துல இந்த திருவாச ஒத்து ஊர் 10 நாள் பாடி நிப்பாட்டுவாங்க. அன்னைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு லக்ஷ்மி அம்மா இணைஞ்சிருக்கிறார், எடுத்துக்கொண்டே விட விட்டு. வணக்கம். வணக்கம் ஐயா. இதுல சிவபெருமான் இருக்கிறாரா? திருப்பெருந்துறையில சிவபெருமான் இருக்கிறாரா ஐயா? அதுல சிலை இருக்கிறார். அவர்தான் இருக்கு. அவருக்கு தான் அந்த படையல், அந்த ஆவியிலே அப்ப அவரை பார்க்கலாம். லிங்கம், லிங்கத்துக்கு லிங்கம், அதான் லிங்கம் இல்லையா? லிங்கம் இல்லையா ஐயா? ஆவி. ஓ, உருவம் இல்லை. உருவம் இல்லையா ஐயா? உருவம் இல்லை, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாகி ஒன்றாய் நின்றாய். சரி சரி. நல்ல ஒரு விளக்கம் ஐயா, நல்லா இருக்கு. ஒரு அடுத்த முறை கோயிலுக்கு போய் பார்க்கத்தான் வேணும் ஐயா. சொல்லுவோம். நீங்களும் வாங்க, வந்தா நல்ல ஒரு இதா இருக்கும் ஐயா. கேட்டுக்கலாம், தெரியாத கேட்டுக்கொள்ளலாம். திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு எனக்கு அருள் புரியும். ஆட்கொண்டா போறாது, எனக்கு அருள் செய்ய வேணும். என்னமா? ஆமாய்யா, அது உண்மை. பேங்க்ல அக்கௌண்ட் திறந்தா போறாது, பணமும் போடணும். என்ன பணம் இல்லாட்டி ஓபன் பண்ணி பிரயோசனம் இல்லை. அதைத்தான் அவர் சொல்றாங்க, என்னையும் ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். ஆஹா, சரி. எப்படி தேடி எடுத்தீங்க? இல்ல, நான் இந்த ஃபேஸ்புக்கில் இப்படியான விஷயங்கள் தேடிக்கொண்டு போவேன். நான் பார்க்கும்போது பார்த்தேன். வேற இன்னும் மட்டும் வச்சுக்க அடுத்த வாரம் தெரிந்து கொள்றேன். இது வந்து ஐயா, மக்களுக்கு இப்படியா நீங்க கொடுத்து கொடுக்கும் போது ஐயா, எங்களை ஆன்மீக பாலத்துக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு பலனாக அமையும். தெரியாத விஷயங்கள் எனக்கும் புதுதா இருந்தது அது, அதனால தான் பகிர்ந்து கொண்டேன். சரி சரி சரி. அவரும் அந்த பாடக்கூடியவரும் நல்ல ஓதுவார் ஐயா. அவர் ஒரு சித்தர். இப்ப ஐயா சொல்வது போல இந்த பச்சை கற்பூரமும் நிறைய விஷயங்களை செய்கின்றது ஐயா, நிறைய காணொளிகள். இந்த கற்பூரத்துல விளக்கற்பூரம் ஒன்று இருக்கு. அது அந்த பூசைக்கு பச்சை வைப்பாங்க, ஒரே புகையா இருக்கும். பச்சை கற்பூரமும் புகையும், ஆனால் மனம் வரும். மனம், அந்த மனத்தினாலே இந்த கிரகபாதிகள், திஷ்டிகள், கண் திஷ்டி, திஷ்டியில பலவிதமான திஷ்டி இருக்கு. பூத திஷ்டி, பிரேத திஷ்டி, பிசாசு திஷ்டி, கண் திஷ்டி. இந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு ஏங்கிட்டு போவாங்களே, நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி அந்த திஷ்டிகள் எல்லாம் விலகக்கூடியதுதான் பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரத்தை இப்ப எரிக்கக்கூடிய ஒரு வசதி கூட வந்திருக்கு. அதை இப்படி போட்டுட்டு விளக்குல தொடங்கினா அந்த பச்சை கற்பூர புகை வீடு பூரா போகும். அது வீட்டுக்கு ஏத்தலாமா ஐயா? பச்சை கற்பூரம் வீட்டுல ஏத்தலாமா? பச்சை கற்பூரம் ஏற்றி நிறைய வைக்க கூடாதுமா, ஒரு துண்டு வைக்கணும், சின்ன துண்டு. ஆஹா. பல்வலிக்கு வைப்பாங்களா பச்சை கற்பூரமா விளக்கு கற்பூரமா ஐயா? பல்வலிக்கும் பல்லுக்கு வைப்பாங்க, பார்த்துருக்கேன். அது ரெண்டும் வோல்டேஜ் தானே ஐயா, ரெண்டு கொண்டுதான் வைக்கிறதா அது. பல்வலிக்கு வச்சா பல்வலி நின்றும், விரைச்சு போய் அப்படியே நின்றும். நான் சொல்றேன், பூச்சியெல்லாம் வரிக்கும்னு சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, ஆனா வைப்பாங்க நிறைய பேர். வணக்கம் 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 வணக்கம். இந்த பூந்திக்கும் அந்த லட்டு, இந்த பச்சை கற்பூரம் பூந்தி செய்யும் போது கொஞ்சம் சில பேர் போடுறது இனிப்பு பண்டங்கள் செய்யும் பொழுது. ஆனா கொஞ்சம் விலை தான் அது மற்ற கற்பூரங்களை விட.
பச்சை அது கற்பூரம் என்ன மாதிரி என்ன மாதிரி பொடிசு பொடிசா இருக்குமா இல்லாட்டி கட்டி கட்டியா இருக்குமா? கட்டி இப்படி வெள்ளப்பத்துண்டு மாதிரி இருக்கும். அந்த ஐயா காட்டுற ஐயா காட்டுற பச்சை இல்ல கற்பூரம். தம்பி. இது வந்து ஒரு தூவம் மாதிரியுமா இதை பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு ஓ இந்த பிளக் இதை பண்றது. இதை கொண்டு போயிட்டு வயர்ல கனெக்ஷன் கொடுத்துட்டா ஆ சரி சரி ஹீட் ஆகி வீடு நிறைய புகையும் பச்சை கற்பூரம். ஆ வாசம் வரும். ஆ புதுசா வந்திருக்கு. நாங்கள் இப்ப தினம் காலையில பச்சை கலர் போட்டு வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு இதை பத்த வச்சிருக்கோம். ம் 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 அது தானாவே புகஞ்சு நீர் புகஞ்சு நல்ல மனமா இருக்கும் என்ன? நல்ல நல்ல வாசம். வாசம். மணக்கும். குங்குமத்துக்குள்ள ஐயா நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். குங்குமத்துக்குள்ள அதை தூளாக்கி போட்டுட்டு குங்குமம் வைத்தாலும் ஏதோ ஒரு அந்த இது படும அதாவது அந்த நாவு. மதுரையில கிடைக்கிற குங்குமத்துலமா ஆ தாழம்பூ மனம் இருக்கும். ஆ இந்த தாழம்பூ மனமும் நெத்தியில வைக்கும் போது முகவசியம் தனவசியம் இந்த வசீகர தன்மையை செய்து கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்துல தாழம்பூ இது மாதிரி மனங்களை கலந்து வைப்பது நல்லது. ஆனா சில பேருக்கு ஒத்து வராது. அந்த இடம் கருப்பா போகும். கருப்பா சிலருக்கு ஒத்து வர பச்சை கற்பூரம் போட்டா நல்ல மாமன்ட்டு சொல்லி இருந்தாரு. மதுரையில நாங்க 88ஆம் ஆண்டு வாங்கின இந்த குங்குமம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வாங்கின குங்குமம் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கிறது. மனமும் அப்படி இப்ப நான் வச்சிருக்கிறது கூட அந்த குங்குமம் ஓ தான். 88 பச்சை கற்பூரத்துல ரெண்டு விதம் இருக்கு. வரும்போது வாங்கின குங்குமம் சீட்டா வரும். சீட்டுனா பேப்பர் மாதிரி வரும். உண்டு உருண்டு வரும். இந்த சீட்டா வாங்குறது தான் உத்தமம். நாங்க இந்த கிலோ கணக்கு இந்த கிராம் கணக்குல நிறுத்துதான் நாங்க வாங்கினோம். கிராம் கணக்குல நிறுத்துதான் அங்க அப்படியும் இருக்கு தானே. சொரி அது அப்படியே மனமும் மாற இல்ல, இந்த நிறமும் மாற இல்ல, அப்படியே இருக்குது அந்த குங்குமம் இன்னும். பாருங்க 88ஆம் ஆண்டுடா இப்ப எத்தனை வருஷம் வச்சிருக்கிறீங்க. வச்சிருக்கிறேன், இன்னும் வச்சிருக்கேன். சில முடிகளை கருக்க வைக்கிறதுக்காக நம்மள செம்பரத்தம் பூ இதெல்லாம் சேர்த்து இந்த 2 பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த எண்ணெய் தலையில வச்சுக்கிட்டு வரும்போதேமா தலையில உள்ள சூடு இதெல்லாம் மாறும். பச்சை கற்பூரம் அப்ப நிறைய விஷயம் செய்யுதுதான். அதுல சூரியகாந்தி தைலம் சொல்லி இலங்கையில ஒரு ஆயுர்வேத டாக்டர் செய்து விற்கிறார். அதே மாதிரி கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நேத்ராலோக தைலம் வந்து ஒரு டாக்டர் விற்கிறார், சிங்கள டாக்டர். அதுல பச்சை கற்பூரம் போட்டிருக்கும். இந்த கண்ணுல வந்து பவர் குறைஞ்சிருந்தா இந்த நேத்ராலோக தைலம் வச்சு கொண்டு வரும்போது கண் பார்வை கூடும். அந்த நாள்ல எங்கட அம்மாக்கள் வைப்பாங்க சந்தனாதி தைலம், நேத்ராலோக தைலம் சொல்லி சந்தனாதி தைலம் வச்சு வைப்பார்கள். அதுவும் அந்த நேத்ரா தைலமே தான். அது சந்தனத்தில் எடுக்கிறது. சந்தனாதி தைலம் சந்தனத்தில் எடுக்கிறது. சந்தனாதி தைலம்னு சொல்லி தான் தலையில கொஞ்சம் போட்டு தேய்ப்பாங்க, தலையடி மாறிடும்னு சொல்லி அந்த காலத்துல அதை வைப்பது. அதெல்லாம் இல்லை தானே இப்ப. எனக்கு தெரிய ஒரு பணக்காரம்மா சந்தன எண்ணெயில தான் வீட்டுல சாமி ரூம்ல விளக்கு வைப்பாரு. ஏன்னா பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது சந்தனாதி தைலம். இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து கிரைண்ட் பண்ணா என்ன கலர் வருமாண்டு? நிறைய இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து கிரைண்ட் பண்ணா என்ன கலர் வரும்? வட்ட கலர் வரும். அப்ப எனக்கு பச்சை கலர் வந்தது. அது நீங்க இந்த இஞ்சி வந்து நீங்க பச்சை அதுல வர காரணம் இஞ்சியில வந்து முக்காத இஞ்சி, அதான் முத்தி போகாத இஞ்சி இலசாக இருந்தால் பச்சையா தான் வரும். அந்த சின்னது ஐயா மெல்லு அந்த மஞ்சள் மாதிரி இருக்கு தானே ஐயா சொல்ற சாரி. அது இலங்கையில இருந்து யாரோ கொண்டு வந்த ஒரு ஃப்ரெண்ட் தந்தவர். அப்ப சரி அதுல நாருள்ள இஞ்சி இருக்கு, நார் தானே, நார் இல்லாத இஞ்சி இருக்கு, மாங்காய் இஞ்சி இருக்கு. இந்த மாங்காய் இஞ்சி தான் நீங்க சொல்ற மாதிரி பச்சையா வரையும். அதுல ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். இல்ல அது அந்த மஞ்சள் இருக்கு தானே ஐயா, இந்த மெல்லு சைடு இலங்கையில இருந்து கொண்டு வந்த ஃப்ரெண்ட் தந்தவர். நல்ல மனமும் நல்ல காரமா இருந்தது. அப்ப நேற்று அதை உள்ளியோட அரைக்கும் பொழுது பச்சையா தான் வந்தது. அப்போ சந்தேகம் தேனையும் விட்டு வச்சிருக்கிறேன்னு கேட்டுட்டு சாப்பிடுவோம். இந்தியாவில வந்து மாங்காய் இஞ்சி இருக்கு ஐயா.
ஆ. இஞ்சியும் தேனும் வெள்ளப்பூடும் நல்லா தினம் சாப்பிட்டு கொண்டு வர ஐயா உடம்புல உள்ள சகலவிதமான பித்த வியாதிகள் அனைத்தும் போயிடும். அதுதான் செய்தேன் ஐயா. அப்ப பச்சையா வந்தது. அப்ப ஏன்னு யோசிச்சேன். சில இஞ்சியில இருந்து பிரச்சனை. பிஞ்சு இலசமா ரொம்ப பிஞ்சு இஞ்சி அப்படி அப்படி இருக்கலாம். இலசானது முத்தல. அதான் ஐயா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏதாவது வீட்டுல சுகமில்லாட்டி சுக்குமோ லகுதி புளியின், அதாவது சுக்கு மிளகு திப்பிலிய போட்டு அவிச்சு குடிச்சாலே வியாதி மாறும். இது கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் எல்லாம் மட்டும் சொன்னாரு, அதனால செய்தேனா. நான் வந்து ஐயா சொன்னார் இந்த மாங்காய் இஞ்சின்னு சொல்லி, அது நாங்கள் இந்தியாவில் இருக்குது. அது கசக்காது, புளிக்கும். அது அப்படியே வெட்டிட்டு நாங்கள் வெங்காயம் தான் போட்டு சும்மா சாப்பிடலாம் சேர்ந்து. புளியாத்தான் பிடிக்கும். அது இஞ்சி என்ற பேர்ல இருக்கிற போலவுக்கு மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாரு, புளி இஞ்சின்னு சொல்லுவாரு. அது உடனே அப்படியே சும்மா சாப்பிடலாம். மோரும் ஜாதத்துக்கு சூப்பரா இருக்கும். பச்சை மிளகா நல்லா இருக்கும், எலுமிச்சம்பா எல்லாம் போட்டு சாப்பிடும் போது ஜீரண கோளாறு உண்டாகாது. இது இங்க இருக்கிற இஞ்சி எல்லாம் உழவுக்கு ஐயா, அது தடி அதுவும் அதாவது அடுத்த முறை இந்தியாவுக்கு போகும்போது இந்த மாங்காய் இஞ்சி புளி இஞ்சின்னு கேட்டு வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்தியாவிலதான் எடுக்கலாம். அது அங்கெல்லாம் வாங்கலாம். இங்க எங்கத்த வாங்குறது? இங்க எங்க வாங்குறது? அங்க விளைஞ்சு போன இஞ்சி இங்க விளைஞ்சு உழவுக்கு இருக்குது இஞ்சியோட பேர்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் லண்டன் தமிழ் வானொலி மூலமாக வாரம் 612 ரொம்ப சிறப்பா இருக்கிறது. கலந்து கொண்ட அனைவருக்குமே நாங்க நிறைய அடுத்த வாரம் ஐயா, அடுத்த வாரம் இந்த ஜாதகத்துல மாந்தின்னு சொல்லி ஒன்று இருக்கா ஐயா? இருக்கு ஐயா. அடுத்த வாரம் சொல்லுங்க ஐயா, அதை பற்றி விளக்கம். அடுத்த வாரம் ஒருத்தர் பேசும்பொழுது நான் கேட்டேன், புது சொல்லாக இருக்கிற மாந்தியன் நான் கேள்விப்படவே இல்லையே. வழக்கத்தை எடுத்துக்கொள்றது இல்லை ஐயா. அடுத்த வாரம் அதை பற்றி விளக்கம் சொல்லுங்க. சரி ஐயா. அப்புறம் வேற யார்? உங்களுக்கு நான் ஒரு பாக்கி வச்சிருக்கிறேன். இந்த யமதர்மராஜாட சிஷ்யன் சித்திரகுப்தனை பத்தி நீங்க சொன்னீங்களா, நீ தர சொல்லி நம்மளோட சந்தியாவந்தனத்துல அந்த சித்திரகுப்தாவை மூலமாக சட்டம்பரம் பிரம்மாபுரன் விஷமங்கலம் ஊர்பிரேதம் இருவாட்சம் திக்கேவதைக்கு கூடும்போது இந்த சித்திரகுப்தன் தான் யமதர்மராஜாட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கிறவர். தர்மாயா என்ன செய்தார் சின்ன வயசுல, ராமநாதருக்கு என்ன செய்தார், அப்போள்ள வார கணக்குகளை எல்லாம் சேர்த்து வச்சு பாவம் புண்ணியங்களை பங்கிட்டு கொடுப்பவர் தான் இந்த சித்திரகுப்தர். அதனாலதான் சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திர அன்னைக்கு சித்திரகுப்த நயனார் பூஜை பண்ணும் போது புத்தகம் பேனா கொடுத்து என் அக்கௌண்ட புதுசா வச்சுக்கோ சொல்லி போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் புத்தகம் கொடுப்பாங்க. மிக்க நன்றி. தகவலுக்கு நன்றி ஐயா. தைப்பூச நாள்லயும் இந்த எடுத்து வைக்கிறது இருக்கு ஐயா. அம்மா இப்ப வந்து விட்டு முகூர்த்தம் எல்லாம் விட்டு போச்சு தானே, மார்கழி மாசம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஓகே. அப்ப இந்த தை மாசம் பிறந்தோடனே குழந்தைக்கு 3 மாசமான இப்ப லண்டன்ல எல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு கொடுன்னு டாக்டர்லாம் விரட்டி கொண்டிருக்காங்க தானே. இப்ப அன்னைக்கு தைப்பூசம் நல்ல நாளா இருக்கிறனால அன்னைக்கு குழந்தைக்கு பால் பருகுவாங்க, சாப்பாடு. அப்ப இந்த பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க வேணும். அப்ப அதுக்கு விஜயதசமின்னா அந்த காலத்துல எல்லாம் செய்தவங்க. இப்ப தைப்பூசத்தன்னைக்கும் வித்யாரம்பம் பிரபாகேச பிரவேசே நிகிருமே ததா சங்கிராமே சர்வகாரேஷு வித்யாரம்பமும் செய்கிறார்கள், கல்யாணம் கட்டுறார்கள். அது ஒரு நல்ல முகூர்த்தம் அம்மா. அதைத்தான் அவங்க தேடி தேடி அதை செய்கிறார்கள். மிக்க நன்றி. அப்ப அதுல எல்லாரும் நல்ல விஷயங்களை செய்யலாமா? மிக்க நன்றி. நன்றி சர்மானா. காலை வணக்கம் திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் சர்மா ஐயாவுக்கும் எவ்வளவு இதுகளை பேசி இருந்தீர்கள், கேட்டுக்கொண்டு வந்தேன். அதாவது நீங்கள் கேட்டீங்கள், அதாவது திருப்பெருந்துறை, அதாவது இது வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடிக்கு இடையில உள்ள ஆவுடையார் கோயிலுக்கு அருகாமையில இந்த திருப்பெருந்துறை இருக்கின்றது. அதாவது ஒரு பக்கம் அதுல இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் போனால் எங்களுடைய வங்காள விரிகுடா, அதாவது தஞ்சாவூருக்கு கொஞ்சம் கீழ்ப்பக்கம், திருச்சியில இருந்து 310 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஓகே, கேட்டிருந்தீர்கள். மற்றது மிகவும் நன்றி ராமநாதன் குருக்கள் ஐயா, எங்களுக்கு இந்த ஆன்மீக வாலம் தந்து கொண்டிருப்பதற்காக மிகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு,
தைப்பூசம் இப்போ உங்க முடிஞ்சுதா வருதா தைப்பூசம்? இதுதான் வரப்போது. இனி கார்த்திகை, ரோகிணி, முதசீடன், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அதாவது இன்னும் ஒரு 5 நாள்ல வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதாவது அருவமும் உருவமாகி, ரூபமில்லை, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாகி ஒன்றாய். இப்ப நான் வீட்டுல இருந்தா என்ன கும்பிடுவாங்க, ஐயான்னு கும்பிடுவாங்க. வெளியில போனா ராமநாத குருக்கள்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுல போனா கல்யாணம் செய்ய ஐயாமா. அது மாதிரி ஒரு இறைவன் பல நாமங்களுக்கு கொண்ட many name of the one God. ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த தயவு செய்து நேரமும் போய்கொண்டிருக்கிறது, இந்த கடைசி நேரத்துல கேட்கணும்னு சொல்லி தயவு செய்து மன்னித்து கொண்டு, ஐயா இந்த சிம்ம ராசி இப்ப உச்சம் பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த யூடியூப்ல சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க 28ஆம் தேதி கிடையில இந்த சிம்ம ராசிக்காரர் எல்லாம் மறந்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். அதே மாதிரி அதாவது தீமை தான் நடக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்ல காரணம் என்ன கேட்டா, இப்போ நாங்க கார் நல்ல வசதியான நல்ல பெருமதியான கார்ல நான் போய் கொண்டிருக்கிறேன். போற நேரம் அந்த சிகப்பு சிக்னலை கண்டா நான் அந்த ரோட்ல ஓடுவணும். ஆமா இல்ல, ஏதோ கிரீன் வந்தா தானே ஓடுறேன். ஆமா ஆமா. அது போல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில சனி பகவான் நிற்கிறார். இப்ப அட்டவத்துல சனி 2.5 வருஷம் ஓடி முடியணும். இப்ப அநேகமா 1 வருஷம் ஓடி முடிஞ்சது. அப்போ இதுல என்ன சொல்றாங்க கேட்டா, கரண்ட் இருக்கு, தொடாதேன்னா தொட்டா கரண்ட் அடிக்கும். என்ன? ஆமா ஆமா. அது மாதிரி இந்த சிக்னல்ல கார் எடுத்து கொண்டு போனால் வர்ற காரோட முட்டு வந்தானே. ஆமா ஆமா ஆமா. அதத்தான் இவங்க சொல்றாங்க. அட்டமத்துல சனி கெண்ட மார்க்கம், வாகன விபத்து, ரோகங்கள், கத்தி எடுத்து ஒன்னும் செய்யாத. ஏன்னா விரலை வெட்டிக்கணி பென்சில சீவாய் அது வேற கையை சீவி விட்டுடும். அவதானமாக இருக்க சொல்லிதான் இவங்க சொல்றாங்களே ஒழிய கண்டங்களோ மாரகங்களோ வரப்போதில்லை. ஏன்னு சொல்லிச்சோன்னா அதுல சனியில மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என்று சொல்லி 3 சனி அந்த விளக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அதுல ஐயா அவர் எழுதினாலும் உங்களோட வயசு, என்னோட வயசு, சர்மாட வயசு, வாணியோட வயசு எல்லாம் வித்தியாசம் தானே. ஆமா ஆமா. இப்ப நாங்க 3 பேருமே சிம்மராசியா இருந்தாலும் சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டனிக்கு ஒரு பயப்பட தேவையில்லை, நீங்க சுகமா இருப்பீங்கன்னு நான் சொன்னா நீங்க ஓடுற பஸ்ல ஏறிப்பீங்களோ? கவனமா தானே ஏறணும். ஆமா ஆமா. இதைத்தான் சொல்றது கெண்டமாகும். அவன் ஜோதிஷமார் எழுதுவாங்க. 8ஆம் இடத்துல சனியை வைத்துக் கொண்டு வாகன விபத்து, ஆயுதங்கள் பயம், யாரோடையும் சண்டைக்கு போவாங்க, அப்படி இப்படி நிறைய எழுதுவாங்க, விஸ்தாரமா எழுதுவாங்க. ஆனால் எங்களுக்கு சுயபுத்தி இருக்கணும். நாங்கள் பக்குவமாக நடக்கிறதும் நன்மையும் தீமையும் இதுல செய்தால் தேங்காய பிள்ளையாருக்கு அடிக்கிறது காலில் அடித்துக் கொள்ளலாமா? ஆமா, காயம் வந்துடும். அது மாதிரி எதிலையும் அவதானம் தேவை. நன்றி தகவலுக்கு. அது மட்டுமன்றதில்லை, உங்களுக்கும் நன்றி. அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இது பயன் தரும் என்ற ஒரு இதுல நான் கேட்டு வந்தேன். ஆகவே நன்றி, ரொம்ப நன்றி. ஏனடா யாரும் குழம்பி போகக்கூடாது, ஒவ்வொரு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து யாரும் குழம்பி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை உங்களிடம் இருந்து நேரடியாக கேட்டேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வணக்கம். நன்றி தகவலுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் உங்க ஐயா. நன்றி. வாங்க. நேரம் 9:14. ஆமாம். சரி, நாங்கள் பெற்றுக் கொள்வோம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. எல்லாருக்கும் தைப்பூசத்தையும் விழாவை சிறப்பாக நடத்தி அருள் பெற வேண்டும் சொல்லி பிரார்த்தனை. 2வது, இந்த மார்கழி மாசம் பூரா கிறிஸ்துமஸ் முடிஞ்சது. அதை தொடர்ந்து தை மாசம் பிறந்தது. இந்த 3 மதத்தவர்களுக்கும் இந்த சந்திரனாலே பல நன்மைகள் ஏற்பட இருக்கிறது. ஏன்னு கேட்டா, வானத்திலே வால் நட்சத்திரம் தோன்றித்தான் இயேசு கிறிஸ்து பகவான் இந்த இடத்துல பிறந்தார்னு காட்டி கொடுத்தது. அது போல இப்ப மக்களுக்கு சிம்ம ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் தான் ஆதிக்கம். அப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சேர்க்கையாலே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, அதாவது ஆடி மாசம் வரைக்கும்
சுபமங்கள யோகங்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை செல்வம், விவாகம் ஆகாதவருக்கு நல்ல வரன் வரும், காமஹா காந்தஹா காமா காம், இவ்வளவு அவனை விரும்பாட்டியும் இந்த கிரகங்கள் அவனை விரும்ப வைக்கும். அதனால காதல் திருமணங்கள், விவாகங்கள் எல்லாம் நிறைய நடக்க வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு, ஆறு கலந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை பூச்சி தனியை வாழ்க, குக்குடம் வாழ்க, சிறுவர் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனந்தன் நடக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி நடாமோகனுக்கும் பாணிக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஆன்மீக பாலம் இன்று வாரம் 612 இணைந்திருந்தோம். மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் தொகுப்போடு இடம்பெற்றது. அணிந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.